அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ வார்த்தைகளை நாம் கேட்கிறோம், எத்தனையோ காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் எதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கணும், எதில் ரொம்ப அக்கறையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் வேத வசனம் நம்மளை குறித்து அது தெளிவாக சொல்லுகிறது. பார்த்துக்கொள்ளுங்க. யாக்கோபு எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோபு 1:19, யாக்கோபு 1:19, ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரையும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு. இப்ப யாக்கோபு எழுதுகிறார். பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஒரு வசனத்தில் 3 காரியம் அடங்கியிருக்கு. இந்த ஒரு வசனத்தில் என்ன அடங்கியிருக்கு? 3 காரியம் அடங்கியிருக்கு. கேட்கறதுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கணுமா? அல்லேலூயா சொல்லுங்க. கேட்கறதுக்கு, தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ஒரு தீவிரமா, ஒரு உற்சாகமா, ஒரு பலனா, ஒரு சந்தோஷமா, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை என்ன பேச போகிறது அப்படிங்கிற ஒரு தீவிரமாய் நீங்கள் என்ன செய்யணும்? இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நீங்கள் உற்சாகமாக இருக்கணும், தீவிரமாக என்ன செய்யணும்? நீங்கள் இருக்கணும். ஆனால் ரெண்டாவது ஒன்று சொல்லுது. என்ன சொல்லுது ரெண்டாவது? பேசுகிறதுக்கு பொறுமையாக இருக்கணும். அல்லேலூயா. அடுத்து கோபப்படுறதுக்கு தாமதமாக இருக்கணும். நல்லா கவனிங்க. நீங்கள் எந்த காரியத்தை பேசினாலுமே பொறுமையோடு தான் என்ன செய்யணும்? பேசணும். படபடன்னு என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. ஒரு வார்த்தையை பேசும்போது அதை சிந்திச்சு, அதை நிதானிச்சு, இதை பேசுவோமா, இதை பேச வேணாமா, அப்படி தான் நீங்கள் பொறுமையாக என்ன செய்யணும்? பேசணும். அவசரப்பட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? வாயை விட்டுறக்கூடாது. சில பேர் சொல்கிறத கட்டுக்கலாம், நான் அவசரப்பட்டு வாயை விட்டுட்டேன், அதனால் இதில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறத கேட்குறோம். ஆனால் அவசரப்பட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? வாய் விடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, பேசுகிறதுக்கு ரொம்ப பொறுமை நம்மளுக்கு ரொம்ப என்னது அவசியம். மூன்றாவதாக இந்த வசனத்துக்குள்ளே அடங்கியிருக்கிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோவப்படுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணுமா? தாமதமாக இருக்கணும். கோவப்படுறதுக்கு என்ன செய்யணும்? அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? கோவப்படக்கூடாது. பார்த்துக்கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கணும், தீவிரமாக இருக்கணும். ஏன்னா இந்த வார்த்தையில் நான் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜீவன் இருக்குது, இந்த வார்த்தையில் வல்லமை இருக்குது. சில பேர் இந்த பைபிளை வச்சுட்டு வீட்டில் வச்சுட்டு இதை தொட மாட்டாங்க, இதை பார்க்க மாட்டாங்க. ஒரு மனிதன் வாழ்வுக்கு வழிக்குண்டான எல்லா காரியமே இந்த பைபிளுக்குள்ள அடங்கியிருக்கு. பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு மனிதன் அனுதினமும் டெய்லி ஒரு 1/4 மணி நேரமாவது பைபிளை படிச்சாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை, குறை, வேதனை, கஷ்டம், நஷ்டம் வருவதே இருக்காது, வர முடியாது. அல்லேலூயா. வேதத்தை என்ன செய்யணும்? வாசிக்கணும். வேதத்தை தியானிக்கணும். வேத சத்தத்தை என்ன செய்யணும்? கேட்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. தீவிரமா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வார்த்தை நம்மளை குறித்து என்ன பேசுகிறது? தீவிரமா நீங்க என்ன செய்யணும்? இருக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. பொறுமையோடு நம்ம என்ன செய்யணும்? எந்த காரியத்தை நம்ம என்ன செய்யணும்? பேசணும். பார்த்துக்கொள்ளுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். எத்தனை காரியத்தை நம்ம கேட்குறோம் காதில், எத்தனை காரியத்தை காதில் என்ன செய்கிறோம்? கேட்குறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ரொம்ப தீவிரமாக நீங்கள் என்ன செய்யணும்? வேகமாக இருக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. உற்சாகமாக இருக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னு கேட்டால் இந்த வார்த்தை தான் ஒரு மனிதனுக்கு சுகத்தை கொடுக்கும். இந்த வார்த்தை தான் ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கும். இந்த வார்த்தை தான் ஒரு மனிதனுக்கு விடுதலை கொடுக்கும். இந்த வார்த்தை தான் இந்த மனித குப்பையில் கருதமான ராஜா கூட பிறப்பு கூட அமர பண்ண வைக்கும் இந்த வார்த்தை. அல்லேலூயா. ஆடு மேய்ச்சிக்கின்ற தாவீதை ராஜாவை மாத்தினது இந்த வார்த்தை.
குழியில போட்ட அந்த யோசிப்பை ராஜாவா மாத்தினது இந்த வார்த்தை. அப்ப இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் உயர்த்த போறாரு. அப்ப அதுக்கு என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, இந்த வார்த்தைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். தீவிரம் என்பது ரொம்ப வேகமா, ரொம்ப உற்சாகமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டா, ரொம்ப குதூகலத்தோடு, ரொம்ப சந்தோஷத்தோடு இந்த வார்த்தைகளை என்ன செய்யணும் கேட்கணும், பார்த்துக்கொள்ளுங்க. ஆனா உலகபரமான எத்தனையோ வார்த்தைகளை நம்ம என்ன செய்யறோம் கேட்கிறோம், பார்த்துக்கொள்ளுங்க. இங்க இருங்க, எத்தனையோ விஞ்ஞானிகள் கரண்ட் கண்டுபிடிச்சது, டிவி கண்டுபிடிச்சது, டெலிஃபோன் கண்டுபிடிச்சது, மயக்க மருந்து கண்டுபிடிச்சது, அதெல்லாம் அவங்களாம் சொல்கிற சாட்சிகளை கேட்டிங்கன்னா, நான் பைபிள் படித்தேன், பைபிள்னு இந்த காரியத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம என்ன செய்ய முடியும், கேட்க முடியும், பார்த்துக்கொள்ளுங்க. ஏன் நம்ம இந்திய நாட்டின் தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவரே சொல்கிறாரு, பார்த்துக்கொள்ளுங்க. நான் அகிம்சையை கையாண்டது காரணமே பைபிள் தாங்கிறாரு. நான் அகிம்சையை கையாண்டது காரணம் பைபிள் தாங்கிறாரு. அவரே எழுதியிருக்கிறார் புக்கில். சத்திய சோதனை அப்படிங்கிற ஒரு புக்கு ஒன்று இருக்குது, அதில் அவர் எழுதியிருக்கிறார். எப்படி நீங்கள் அகிம்சையை கையாண்டீங்க, எப்படி பொறுமையாக கையாளுறீங்க, கத்தி எடுக்கல, சண்டை போடலை, உப்பு சத்தியாகாரம் இருந்தீங்க ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் பைபிளில் மத்தேயு அதிகாரத்தை நான் படிக்கும்போது சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் அப்படிங்கிற வசனம் என் இதயத்தை அப்படியே டச் பண்ணுச்சு. நான் பைபிள் படிச்சுக்கிட்டே இருந்தேன், ஆனால் அந்த மத்தேயு அதிகாரத்தில் சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பாருங்கிற வசனத்தை நான் படித்தோன்னு அந்த வசனம் என் உள்ளே போச்சு. அந்த வசனத்தை நான் கையாண்டேன். அந்த வசனம் தான் எனக்கு இந்திய நாட்டுக்கு நான் அகிம்சையை நான் கையாள முடிஞ்சது, உப்பு சத்தியாகிரகத்தை கையாள முடிஞ்சது, அந்த பொறுமையில தான் இந்திய நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, பார்த்துக்கொள்ளுங்க. யாருக்கா அந்த சத்தியம் தெரியுமா? இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்குறதுக்கு மூல காரணம் பைபிள் அப்படிங்கிறார் மகாத்மா காந்தி. அவர் சாட்சி சொல்றார், எழுதி வச்சிருக்கிறார். எவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் ஒரு வசனத்துக்குள்ள செஞ்சிருக்கிறாரு பார்த்தீங்களா? எவ்வளோ வசனங்கள் இருக்கு, ஆனா அகிம்சை கையாண்டதுக்கு இந்த ஒரு வசனம் என் மனதை தொட்டது அப்படிங்கிறார். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள். அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். மத்தேயு எத்தனை அதிகாரம்? 5. சாந்த குணம் உள்ளவர்கள் அவர்கள். அல்லேலூயா. அவர் இந்திய நாட்டை என்ன செஞ்சிட்டாரு, சுதந்திரிச்சிட்டார். இந்த ஒரு வசனம் பாருங்க, சும்மா சொல்லியிருக்க, வார்த்தையில வல்லமை இருக்கு, வார்த்தையில ஜீவன் இருக்கு, வார்த்தையில உயிர் இருக்கு. அப்ப அந்த பைபிள் இருக்க வார்த்தையில ஜீவன் இருக்கு, உயிர் இருக்கு. இதை நிரூபிச்சு காட்ட முடியும், நிரூபிச்சு காட்டி இருக்கிறார். அவரே சொல்றாரு, இந்த வசனத்து மூலமா தான் நான் அகிம்சையை கையாண்டேன் அப்படிங்கிறாரு. இந்த வசனமே இதயத்தை தொட்டது அப்படிங்கிறாரு தேச தந்தை. இப்போ இவ்வளவு பெரிய அற்புதம் அவர் கண்ணு முன்னால செஞ்சிருக்காரு, நடந்திருக்குன்னா இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு இந்த வசனத்து மூலமா கர்த்தர் பெரிய பெரிய காரியத்தை என்ன செய்ய போறாரு, செய்ய போறாரு. அதுக்கு தான் இந்த வசனத்தில் நீங்க என்ன தீவிரமா இருக்கணும். பார்த்து வசனம் கேட்கறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கணும், பார்த்துக்கொள்ளுங்க. வசனத்து மேல ஒரு வாஞ்ச, ஒரு ஏக்கம், ஒரு தாகம். வசனத்தை பேசுவதில்லை, வசனத்தை சொல்லுவதில்லை, வசனத்தை தியானிப்பதில்லை. இரவும் போல வேதத்தில் தியானமா இருக்க மனுஷன் பாக்கியவான். பாக்கியவானா மாறுறதுக்கு வழி வேற எதுவுமே தேவையில்லை. நீங்க பாக்கியவதியா வர்றதுக்கு வேற ஒண்ணுமே தேவையில்லை, வார்த்தை. இரவும் பகலும் நீங்க வேதத்தை தியானம் பண்ணாலே போதும், நீங்க பாக்கியவதியா பாக்கியவானா என்ன செய்ய முடியும், மாற முடியும். உலகப்பரமான காரியங்கள் எத்தனையோ காரியங்களை நம்ம படிக்கிறோம், ஆனால் அது ஒரு வாழ்க்கையை மனுஷனை மேம்படுத்தாது, உயர்த்தாது. ஆனால் இந்த வார்த்தை ஒரு மனுஷனை வாழ வைக்கும், மனுஷனை உயிரடை செய்யும். இந்த வார்த்தை பாவத்தை மன்னிக்கும், இந்த வார்த்தை சுகத்தை கொடுக்கும், இந்த வார்த்தை பலனை கொடுக்கும், இந்த வார்த்தை சந்தோஷத்தை கொடுக்கும், இந்த வார்த்தை அதிசயங்களை பண்ணும், இந்த வார்த்தை சமாதானம் கொடுக்கும், இந்த வார்த்தை செத்தாலும் பரலத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதுதான் இந்த வார்த்தை. கை தட்டாப்பாக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் அந்த வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அதனால தான் இந்த வார்த்தையை நீங்கள் என்ன செய்யணும், தியானம் பண்ணணும். அன்பார்ந்தவர்களே, இந்த பைபிளை படிக்க 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 தேனிலிட்ட பணியாரம் போல இப்படி இருக்குமா அந்த வசனம்? வசனம் எப்படி இருக்குமா? தேனிலிட்ட பணியாரம் போல இந்த வசனம் என்ன செய்யுமா, இருக்குமா? அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ ஒரு கட்டடம் நிற்கிதுன்னா அதுக்கு பில்லர் தேவை, அல்லது ஒரு கொட்டகை போட்டோம்னா அதுக்கு ஒரு கம்பு தேவை, மூங்கில் கம்பு. அந்த மூங்கில் கம்பில் தான் அந்த கொட்டகை நிற்கிது. இப்போ இந்த ஆலயம் நிற்கிது, இது 90க்கு 40. ஆனால் இந்த 90க்கு 40 எப்படி நிற்கிது அப்படின்னு கேட்டால்,
10 அடிக்கு 1 10 அடிக்கு 1 பெரிய பெரிய பில்லர் என்ன செஞ்சுருக்கிறோம், போட்டிருக்கிறோம். அந்த பில்லர் இப்படி நிற்கிது, அந்த பில்லர் மேலே இந்த பீம் நிற்கிது. இந்த பீமை தாங்கிட்டு, இந்த பில்லர் பீம் என்னாச்சு தாங்கிட்டு இருக்கு, நம்ம எல்லாம் உள்ளே உட்காந்துருக்கிறோம் பார்த்துக்கொள்ளுங்க. ஊடால எந்த தூணுமே கிடையாது. அப்போ இந்த பீமை தான் என்ன செய்யுது, தாங்கிட்டு இருக்கு பார்த்துக்கொள்ளுங்க. அதே போல் நம்முடைய உடம்ப தாங்கிறது எதுன்னு கேட்டால் நம்ம சரீரத்துக்குள்ளே இருக்கிற எலும்பு. நம்ம உடம்புல எலும்புலாம் வெறும் சதை மட்டும் இருந்துச்சா நம்ம ஓட முடியுமா, நடக்க முடியுமா? ஆனால் எலும்புக்குள்ளே எலும்பு சுற்றி சதை இருக்குது, நரம்பு இருக்குது. ஆனால் அந்த எலும்பு நல்லா இருந்தால் தான், அந்த எலும்பு நல்லா இருந்தால் தான் நம்ம உடம்பு நல்லா இருக்கும். நம்ம உடம்புல எலும்பு மட்டும் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், எந்த நோய் வராது பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு அருளியா சொல்லுங்க. ஆனால் கர்த்தர் இந்த எலும்பு ஏன் பலவீனம் ஆகுது, இந்த எலும்பு ஏன் தேஞ்சு போகுது, இந்த எலும்பில் ஏன் போராட்டம் வருது, சரி இந்த எலும்பை நல்ல சுகமாக நல்ல பலனாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத கூட இந்த பைபிளில் போட்டிருக்கு. அல்லேலூயா. நீ சுகமான வாழ்றதுக்கு என்ன செய்யணும், நீ பலவான வாழ்றதுக்கு என்ன செய்யணும், உனக்கு ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணுவதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது கூட இந்த பைபிளில் போட்டிருக்கு. அப்போ எல்லா மருந்து மாத்திரை டானிக்கு எல்லாமே இதில் என்ன செய்யுது, அடங்கியிருக்கு. ஆமாவும் இல்லையா? புரியலையா? ஏன்னா இதை நீங்கள் தியானம் பண்ணணும், இதை நீங்கள் படிக்கணும் பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு தான் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்பதுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கணும். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்பதுக்கு என்ன செய்யணும், தீவிரமாக இருக்கணும். இன்றைக்கி ஒரு டிவி ப்ரோக்ராம், ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்க்குறோம். பார்க்குறார்கள் ஒரு சில பேர். நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா அதுக்குள்ள ரொம்ப தீவிரமாக இருக்கும். தீவிரமாக 7:30 மணி 8 மணி ஆச்சுன்னா இந்த இது வந்துடும் அப்படின்னு சொல்லி தீவிரம் இன்ட்ரெஸ்ட்டாக போய் என்ன செஞ்சிடறோம், எல்லாம் செஞ்சிடறோம். ஆனால் இதை படிக்கிறதுக்கு ஒரு டயத்தை ஒதுக்கி தீவிரமாக ஒதுக்குறோமா டயத்தை, இதுக்கு உண்டு காலை 7 to 7:30, 8 to 8:30, அல்லது நைட்டு 9 to 9:30, அல்லது 10 to 10:30. இந்த நேரத்தில் நான் பைபிள் படிக்கிற நேரம் யாரும் என்னை கூப்பிடக்கூடாது, யாரையும் டச் பண்ணக்கூடாது, யாரும் எனக்கு ஃபோன் போடக்கூடாது. இந்த நேரம் நான் தேவனோட உறவாடுகிற நேரம், தியானம் பண்ணுகிற நேரம், பைபிள் படிக்கிற நேரம். அதனால் இந்த நேரத்தில் யாரும் எனக்கு எனக்கு பக்கத்தில் வந்துடாதீங்க, சோறகரை போட்டு பக்கத்தில் கொண்டு வந்து வச்சிடாத, அதை எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்லி யாராவது வீட்டில் பொண்டாட்டியே புருஷங்காரன் சொல்லியிருக்கிறாரா? அல்லது புருஷங்காரனை பொண்டாட்டி எங்க இந்த நேரம் பைபிள் படிக்கிற நேரம் எதுவும் டீயை போட்டு காப்பியை போட்டு சீனியை கொண்டா, அதை கொண்டா, இதை கொண்டா, எது நீங்கள் கேட்கக்கூடாது அவ்வளோ சொல்லுவேன். பைபிள் படிக்கிற நேரம் அப்படி எந்த மனைவியாவது புருஷன் சொல்லியிருக்கிறாங்களா? சொல்லலை. ஆனால் இது சொல்லுவாங்க, ஏங்க இந்த நேரத்தில் ட்ராமா நடக்குது, இதை முடிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு நான் பேசுகிறேன் கொஞ்சம் இருங்க அப்புறம் அதை மட்டும் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இப்போ ஒரு நல்ல தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் இந்த நேரம் போன போட்டீங்க, இப்போ தயவுசெய்து ஒரு 1/2 கழிச்சு போன போடுங்க, நான் பைபிள் படிக்கிற நேரம் இந்த நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கர்த்தர் கூட உறவாடுற நேரம். அப்புறம் என்னைக்காவது யாராவது ஒருத்தர் பேசியிருக்கிறோமா, யாராவது சொல்லியிருக்கிறோமா? அல்லேலூயா. வீட்டுக்கு போகும்போது ஐயோ வீட்டுக்கு போக முடியாது, என் வீட்டுக்கார் இப்போ ஜெபிக்கிற நேரம், என் வீட்டுக்கார் பைபிள் படிக்கிற நேரம், அவர் இந்த நேரத்தில் போனை எடுக்க மாட்டார் சார், சைலன்ஸில் போட்டுவார், வைவார், என்னை திட்டுவார். பைபிள் படிக்கிற என் வீட்டுக்காரர் பேசிய திட்டுவாரு. அப்படி எந்த மனைவியாவது சொல்லியிருக்காங்களா? என் வீட்டுக்காரர் ஜெபிக்கிற இடத்துல போன போட்டோன்னா என் வீட்டுக்காரர் அடிச்சு விடுவாரு, கோபப்படுவாரு. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, வாழ வைக்கிற வார்த்தை இதில் இருக்கிறது, உயிர்ப்பிக்கிற வார்த்தை இதில் இருக்கிறது, சஞ்சலத்தின் தவிப்புகளை முறியடிக்கக்கூடிய வல்லமையான வார்த்தை இதில் இருக்கிறது. குடும்பத்தில் அதிசயம் நடக்க வேண்டுமா, குடும்பத்தில் அற்புதம் நடக்க வேண்டுமா, இந்த வார்த்தையை படித்து பாருங்கள். நீங்க ஞானம் இல்லாம இருக்கீங்களா, அறிவு இல்லாம இருக்கிறீங்களா, படிக்கிற ஞாபக சக்தி இல்லாம இருக்கா, படிக்கிற பிள்ளை ஞாபகம் வராம இருக்கா, அதுக்கு கூட இதுல தேவனுடைய வசனம் இருக்கிறது. ஒருவன் ஞானத்திலே குறைவாக இருந்தால் தேவனத்திலே கேட்க கடவன், நான் ஞானத்தை கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. ஞாபக சக்தியை கூட நான் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு வேதத்துல. அல்லேலூயா. ஞானிகள் வெட்கப்படும்படியாக பேதைகளை ஞானியா மாத்திர வல்லமை நான் கொடுப்பேன். பெரிய ஞானவான் வெட்கப்பட்டு போக முடியாத பைத்தியக்காரன ஞானவானா மாத்துவேன். அப்படிப்பட்ட வல்லமை இந்த வார்த்தைகள் அடங்கி இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ரைட். இப்போ நம்முடைய உடம்புல இருக்கிற எலும்பு ஏன் தேயுது, நம்முடைய உடம்புல இருக்கிற எலும்பு ஏன் தேயுது, நம்முடைய உடம்புல இருக்கிற எலும்பு ஏன் ஃபால்ட் வருது? டாக்டரை செக்அப் பண்ண போனால், ஸ்கேன் எடுக்க போனால் எலும்பு ஒரு பக்கம் தேஞ்சிருக்கு, எலும்பு ஒரு பக்கம் சாஞ்சிருக்கு, எலும்பு ஒரு பக்கம் மடங்கிருக்கு, எலும்பு ஒரு பக்கம் நின்றுகிட்டு இருக்கு, எலும்பு ஒரு பக்கம் படுத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்கேன் எடுக்கணும், அந்த ஸ்கேன் எடுக்கணும், எலும்புக்கு இது கட்டை போட்டு மூடணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அப்புறம் 92 கேள்வி வருது. அதுக்கெல்லாம் என்ன செய்யணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், இந்த காரியத்தை இப்போ நான் சொல்ல போகிற காரியத்தை கரெக்டாக கேட்டிங்கன்னா, உங்கள் எலும்பெல்லாம் 100 வயசானாலும் வாழ விதி எலும்பு போல் என்ன செய்ய போகுது, மாறப்போகுது. மான் கால்களை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறாரு, கொடுக்க போறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க சங்கீதம் 32:3. சங்கீதம் 32:3.
அதாவது ஒரு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்க வேணுமா, எலும்பு பூஸ்டியா இருக்க வேணுமா, அதுக்கு ஒரு வழி என்ன தெரியுமா? அதாவது உங்க உள்ளத்துக்குள்ள எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, அடக்கி வைக்க கூடாது. நான் ரொம்ப நாளா என் வீட்டுக்காரருக்கு சொல்லாம இந்த விஷயத்தை வச்சிருக்கிறேன், அப்படி அடக்கி வச்சீங்க உங்களுக்கு எலும்பு ப்ராப்ளம் வரும். நான் ரொம்ப நாளா என் மனைவிட்ட சொல்லாம ஒரு விஷயத்தை அடக்கி வச்சிருக்கிறேன், என் மனைவிக்கு தெரியாது, கல்யாணம் முடிச்சு 22 வருஷம் ஆச்சு, 22 வருஷம் என் மனைவிட்ட இந்த ரகசியத்தை சொல்லாம நான் இருந்தேன், கண்டிப்பான முறையில் 23வது வருஷம் உனக்கு எலும்புல பிளவினம் வந்துடும். அல்லேலூயா. புரியுதா புரியலையா? அதாவது எந்த ஒரு காரியத்தையும் உங்க உள்ளத்துக்குள்ள அடக்கி வைக்காதீங்க, எந்த ஒரு காரியத்தையும் உள்ளத்தில் மறைச்சு வைக்காதீங்க. வசனம் சொல்லுகிறது, தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான், மறைக்கிறவன் அப்புறம் என்ன சொல்லுது பைபிள் வசனம்? 1 யோவான்ல, நீ எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு பாவத்தையும் நீ மறைச்சு வச்சிருந்தேனா, உனக்குள்ளே நீ மறைச்சு வச்சு உனக்குள்ளேயே நீ வச்சுக்கிட்டு யார்ட்டையும் சொல்லாம, கர்த்தரை சொல்லாம, மனுஷனை சொல்லாம, மன்னிப்பு கேட்காம உனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீ இருந்தேனா, கர்த்தர் சொல்றாரு, நீ வாழ்வு அடைய முடியாது. நீ வாழ வேண்டும், நீ எழும்ப வேண்டும், நீ பிரகாசிக்க வேண்டும், நீ வெளிச்சம் கொடுக்க வேண்டும், நீ ஜாதிகளை சொந்தமாக்க வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை குறித்து உள்ளத்துக்குள்ளே நீ அடக்கி வைக்காதே, மறைத்து வைக்காதே, அதை சொல்லு. அடக்கி வைக்கிறது நிமித்தமாக எலும்பு ப்ராப்ளம் வரும். அல்லேலூயா. ஏசப்பா என்ன சொல்றாரு? ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கையிடு, ரட்சிப்பு உண்டாக, மீட்படைய, விடுதலை அடைய, பாவமன்னிப்படைய நீ வாயினால் என்ன செய்ய சொல்லிவிடு. அல்லேலூயா. ஒரு காரியத்தை மறைத்து வைக்கக்கூடாது, அந்த காரியத்தை சொல்லிடணும். கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், என்ன செய்யலாம், மறைச்சு வைக்கக்கூடாது, சொல்லிடணும். சொல்லி அதுக்கு தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான், மறைக்கிற வாழ்வடைய மாட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பேனாவை களவாண்டா கூட, நான் போன வாரம் உன் பேனாவை களவாண்டேன், சாரி மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுறேன்னு. உன் பேக்கிலேருந்து ஒரு ரப்பரை எடுத்துவிட்டே, அவன்கிட்ட சொல்ல மறந்துட்டே, சாரி மன்னிச்சுக்க மன்னிப்பு கேட்டுறேன்னு. ரப்பரை எடுத்தா கூட எலும்புரிக்கு நோய் வந்துடும், பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் எடுத்தது நீங்கள் சொல்லிவிடணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வீட்டுக்காருக்கு தெரியாமல் ஒரு 25 ரூபா எடுத்தாலும், ஆமாம் என் வீட்டுக்காரர் தானே, அவர் சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவர் அங்கே போய் தேடிக்கிட்டு இருப்பார். அப்புறம் அங்கே போய் டீயை போட சொல்லியிருப்பார். 25 ரூபா இருக்கு, டீயை போட்டு டீயை பார்த்தா கடைசியில் காசு இருக்காது. ஐயோ தொலைச்சி போட்டேன்னு என்ன செய்ய, எவன் எடுத்தான்னு தெரியலையே, படவாயுப்பா எவன் எடுத்தான் வஞ்சிக்கிட்டு இருப்பான், நீ சொல்லிவிட்டேன்னு அவனை வைய மாட்டார், அந்த வையை உனக்கு வந்துடும். ஒரு அல்லேலூயா. அதனால போகும்போது, வீட்டை விட்டு போகும்போது, ஏங்க உங்க பையில 25 ரூபா எடுத்திருக்கங்க அப்படின்னு சொல்லிட்டே பிரச்சனை இல்லை. ஆனா சொல்லாம விட்டுட்டு அதை மறைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, அவர் அங்கே போய் 20 தொலைச்சி விட்டேன்னு எவன் எடுத்தான்னு தெரியலையே, இது எப்படி இதோ போச்சு காணாம என்னாச்சு தெரியலையே, அவன் எடுத்து இப்படி போயிருந்து ஆமாம் சொல்லிட்டேன், பொண்டாட்டி வைக்கிற மாதிரி ஆகி போயிடும். அந்த வேலை நிறைய என்ன செய்யுது, குடும்பங்களில் என்ன செய்யுது நடக்குது. அதனால கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் பெரிய ஜாதியாக. இங்கே பாருங்களேன், இந்த பைபிள் வசனத்தை படிக்க 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 அப்படியே தேனில் பணியாரத்தை தொட்டு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு வரணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த எலும்பு உரிக்கு நோய் ஏன் வருது அப்படின்னு கேட்டால், பொறாமைப்படுவதனால. நீதிமொழியில் வசனம் இருக்கு, பொறாமைப்படுவது நிமித்தமாக எலும்புரிக்கு நோய் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லாம் சொல்லுங்க, நான் கேட்பதில்லை தீவிரமாக இருப்பேன், பேசுவதில்லை பொறுமையாக இருப்பேன், கோபப்படுவதில்லை தாமதாக இருப்பேன். அல்லேலூயா. அவசரப்பட்டு சட்டியை தூக்கி எரிஞ்சிடாதீங்க, அது கோவப்படுறது. கொஞ்சம் பொறுமையாக சட்டி எடுப்போமா, எரிஞ்சா நீ தான் பார்க்கணும், நெளிவு இப்போ நீ தான் எடுக்கணும். அதனால் கோவப்படுறதுல இதில் என்ன செய்யணும், பொறுமையாக இருக்கணும், பார்த்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீதிமொழிகள் 17:22 என்ன சொல்லுதுன்னா, நீதிமொழிகள் 17:22, முறிந்த ஆவியோ எலும்பு உங்களுக்கு உலர்ந்து போச்சுன்னா நீங்க ஓட முடியுமா? இங்க இருங்க,
இன்னைக்கு ஏன் கால் வந்து வேலை செய்யாமல் படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அது பூரா மதம் ஆகி போச்சு. அந்த எலும்புக்குள்ளே இருக்கிற சதை அந்த எலும்பில் என்ன செய்யுது, வேலை செய்யாமல் போயிடுது. அப்போ ஒரு கால் வேலை செய்யாமல் போயிடுது. அப்போ அந்த எலும்பு என்ன செஞ்சிருச்சான், எப்படி போட்டிருக்கு பைபிள், அந்த எலும்பு என்ன செஞ்சிருச்சு, உலர்ந்த பண்ண என்ன அர்த்தம், காய்ந்து போய் விட்டது. அல்லேலூயா. எலும்பு என்ன செஞ்சிருச்சு, காஞ்சு போயிடுச்சு. அப்போ அந்த காஞ்சி போன எலும்பு எதுக்கு யூஸ் ஆகும், ஒன்றுத்துக்கும் யூஸ் ஆகாது. அப்போ அந்த காய்ந்து போகாமல் எலும்பு இருப்பதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனம் சொல்லுது, திருப்பி வாசிங்க. முறிந்த ஆவி, செத்து போன ஆவி, துக்கமான ஆவி, கஷ்டமான ஆவி, நஷ்டமான ஆவி, சண்டைக்கார ஆவி, நெருக்கமான ஆவி, இப்படிப்பட்ட ஆவிகளை உள்ள வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த எலும்பு உலர்ந்து போகும். முறிந்து போன காரியங்கள், துக்கமான காரியங்கள், நஷ்டமான காரியங்களை உள்ளத்தில் வைத்துக் கொண்டு சிந்தித்துக் கொண்டு அதை பேசிக்கொண்டு இருக்காதீங்க, அதை விட்டுருங்க. மாறாக என்ன சொல்லுது, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அப்படின்னா ஔஷதம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, சுகம். ஔஷதம் என்ன அர்த்தம் சொல்லுங்க, சுகம். அப்ப இந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன செய்யணும், மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனம் மகிழ்ந்து துதிக்கிறேன், மன்னவரே இயேசுராஜா, எங்க மனதில் பூத்து மனவேசு ரோஜா, இயேசுராஜா சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனம் மகிழ்ந்து துதிக்கிறேன், மன்னவரே இயேசுராஜா, எங்க மனதில் பூத்து மனவேசு ரோஜா, இயேசு ரோஜா சாரும் ரோஜா. நெருக்கத்திலே இருந்த என்ன விசாலத்தில் வைத்தீர், நெருக்கத்திலே விசாலத்தில் வைத்தீரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே, நல்லவரே 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 நல்லவரே, எங்கள வாழ வைக்கோ அன்பு தெய்வ நீரே, எங்கள வாழ வைக்கோ அன்பு தெய்வ நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவரே இயேசுராஜா, எங்க மனதில் பூத்து மனவீசும் ரோஜா, இயேசுராஜா. இந்த உலகத்துல எந்த விஞ்ஞானியும் சொல்லாதது, எந்த டாக்டரும் சொல்லாதது, ஏசப்பா ஆவியனை சொல்றாரு, நீ மனமகிழ்ச்சியா இருந்தேனா உனக்கு சுகம் உன்னை தேடி வரும். அல்லேலூயா அல்லேலூயா. சில பேர் கை தட்டுறதுக்கு கூட மகிழ்ச்சி இல்லாமல் கை தட்டுறீங்க. சில பேர் இங்கே ஆயத்தில் வந்து உட்காந்தா கூட மூஞ்சியை டைட்டாக வச்சுட்டு உட்காந்துருக்கிறீங்க. வீட்டில் தான் டைட்டாக வச்சுருக்கீங்க, வீட்டுக்காரை பார்த்து தான் முறைக்கிறீங்க. ஆனால் இங்கே வந்து கூட கொஞ்சம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கையை தட்டின என்ன, நீங்கள் கையை தட்டும் போது மகிழ்ச்சியாக கை தட்டும் போது உங்களுக்குள்ள ஒரு சுகம் என்ன செய்யுது, இடுப்பு வலியோட, குறுக்கு வலியோட, முட்டு வலி, முடக்க வலி, தலை வலி, கண்ணு வலி, பல்லு வலி, அந்த வலி இந்த வலியோட நீங்கள் வரும்போது இங்கே வந்து மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பாடிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள முட்டு வலி, முடக்க வலி, கால் வலி போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அதுக்கு தான் ஏசப்பா என்ன சொல்றாரு, மகிழ்ச்சியா இருப்பா மகிழ்ச்சியா இருப்பான்றாரு. அவர் என்ன சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும், கர்த்தருக்குள் எப்பொழுதும். எங்க பக்கத்து கால கையை பிடிச்சி எக்கா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வந்துச்சு, கர்த்தருக்குள்ள சந்தோஷம் பாருங்க. நீங்க மூஞ்சி தொங்க போட்டு உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, ஹாப்பியா இருங்க, ஹாப்பியா இருங்க, உங்க கவலையெல்லாம் ஓடிடும். அல்லேலூயா. எங்க சிரிங்க சிரிங்க சொல்லுங்க. அப்பா அப்பா உங்களுக்குள்ள முட்டு வலி போயிருச்சப்பா, ஒரு சுகமளிக்கு வல்லம் என்ன செஞ்சிருச்சு, இறங்கிருச்சு. கை தட்டி அப்பாவுக்கு ரெண்டு சொல்லுங்க. அல்லேலூயா. அதில் ஒருத்தர் கொடுத்து பார்த்தா பிரேசலா சோத்திரம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கொஞ்சம் லைட்டாக பல்ல காட்டி அவங்கள்ட்ட பேசிடுங்களேன், உங்களுக்கு முட்டு வலியோட வருவீங்க, முட்டு வலி உங்களை விட்டு ஓடியே போயிடும். இடுப்பு வலி வருவீங்க, இடுப்பு வலி உங்களை விட்டு ஓடிடும். அதான் மகிழ்ச்சி. அல்லேலூயா. அது என்னது, மகிழ்ச்சி. பார்த்துக்கொள்ளுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா பாருங்க, சந்தோஷமா பாருங்க, சிரிச்சுக்கிட்டு பாருங்க, அன்பா பாருங்க, அதுதான் உங்களுக்கு சுகம். பார்த்துக்கொள்ளுங்க. அதான் மன மகிழ்ச்சி, நல்ல ஔஷதம். பார்த்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. இப்போ வீட்டில் ஒரு ஆள் போய் படுத்து கிடக்காங்க வச்சுக்கொள்ளுங்க, படுத்துக்கிட முடியாமல் படுத்து கிடங்க, வீட்டில் 4 பேர் இருக்கீங்க, என்ன நினைச்சேன்னு, ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமயில்வோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சந்தோஷம் சிரிச்சுக்கிட்டு இருங்க, படுத்துக்கிட்டு இருங்க. அப்படியே பார்ப்பாங்க,
தம்பி என்ன தம்பி ரொம்ப சிரிக்கிறீங்க, பரவாயில்ல சந்தோஷம், நானா படுத்து கிடக்க நீங்களாம் சிரிக்கிறாடே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சேர்ந்து சிரிக்க என்ன செஞ்சிருவாங்க, ஆரம்பிச்சிருவாங்க. படுத்து கிடக்கிற ஆளை என்னம்மா ஆச்சு, நீங்க எல்லாரும் ஒன்றும் செய்ய முடியாதுமா, கால் வலிக்குதாம்மா, அம்மா 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 கால் வலி, என்ன செய்யுது தெரியல அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ ராசா நான் போடா இருப்படா போக மாட்டேன்டா அப்படின்றாங்க. அவங்கள பார்த்தேம்மா ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, அம்மா சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நீங்க சொல்லுங்க, என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, எங்க சொல்லுங்க. நம்மளை கரம் பிடிச்ச தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க, நம்மளை கரம் பிடிச்ச தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க, ஓ சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. இடுப்பு வலி முட்டு வலி எல்லாமே போயிடுமே, இடுப்பு வலி முட்டு வலி எல்லாமே போயிடுமே, மூஞ்சிய உம்மன வச்சாக்காதாலே சந்தோஷம் போய்விடுமே, மூஞ்சிய உம்மன வச்சுக்கிட்டு இருந்தா தலைவலி வந்துடுமே, ஓ சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. கையை தட்டி எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. எங்க அப்பா வாழுவாரு, எங்க அப்பா எலும்புவாரு, எங்க அப்பா வாழுவாரு, எங்க அப்பா வாழுவாரு. உங்க அப்பா உங்க வீட்டுல யாராவது உங்க அப்பா படுத்து படுக்கையா முடியாம படுத்து கிடந்தாருன்னா எங்க அப்பா எலும்புவாரு, எங்க அப்பா ஓடுவாரு, எங்க அப்படி என்ன செய்ய பாருங்க, உங்க அப்பா எலும்பியே ஓடிடுவாரு. அல்லேலூயா அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.